Hello everyone. இன்னைக்கு நம்ம silk thread bangle coin bangle எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ காயின்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டீடைலா சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பிக் சைஸ் காயின் வந்துட்டு 14 mm இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் காயின் வந்துட்டு 10 mm இருக்கும். இந்த காயின்ல பாருங்க அந்த மேல ரவுண்டுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துட்டு அதுக்கு மேல ஒரு ரவுண்ட் வந்திருக்கும். இந்த காயின்ல டைரக்ட்டா ஒரு ரவுண்ட் வந்திருக்கும். இது ரெண்டுமே ஸ்மால் காயின். இது 10 mm சைஸ்ல இருக்கும். சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்மால் காயினுக்கும் பிக் காயினுக்கும். சோ இதெல்லாம் இந்த மாதிரி காயின்ல வந்துட்டு அந்த ரெண்டு நிதில இருக்குறதுல வந்து நமக்கு நெக் பீஸ் அந்த மாதிரி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் சைடுல உங்களுக்கு இமேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுல கோல்ட், சில்வர் and காப்பர் மூணு ஷேட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பெரிய காயின் வந்து 2 கட் பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் காயின்லாம் இந்த மாதிரி 4 கட் பேங்கிள்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 4 கட் பேங்கிள் தான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ 4 கட் பேங்கிளில் கோல்டன் த்ரெட் வச்சு நம்ம ரேப் பண்ணிக்க போகிறோம். 24 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை கண்டினியூஸாக நம்ம ரேப் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக டைட் ரேப்பிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கட் பேங்கிள்ஸ்க்கு எவ்வளோ கவுண்ட் த்ரெட் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு, எப்படி ரேப் பண்ணணும், எப்படி த்ரெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணலைன்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக செக்யூர் பண்ணும்போது எகெயின் க்ளூ வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சில்க் த்ரெட் மேக்கிங் மெட்டீரியல் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைன் காயின் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கூட நீங்கள் மேலே குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை ப்ளைன் காயின் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஸ்மால் சைஸ் காயின் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை மேலே இருக்க அந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கட்டரை வச்சு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது அந்த காயினில், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் கார்ட்போர்டில் நீங்கள் வந்துட்டு அந்த காயின் வச்சுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காயின் எந்த டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற காயின்ஸ் ஃபுல்லாமே மேலே இருக்க அந்த ரவுண்டை கட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் காயின் ஸ்டிக் பண்ண B7000 க்ளூ எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூவில் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். B7000 ஸ்டிக் பண்ணுமா அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூ வச்சுட்டு நீங்கள் காயினை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 2 கட் பேங்கிளில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் காயின் பேங்கிளாகவே தெரியும். நம்மளுக்கு அந்த சில்க் த்ரெட் பேங்கிளே நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரு காயின் பேங்கிள், ஒரு கோல்ட் காயின் பேங்கிள் லுக்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஃபைனலாக காமிக்கிறேன். 2 கட் பேங்கிளில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க காயின் பேங்கிள் எந்த குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிறது காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லைட்டிங்க்கு கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு கோல்ட் பேங்கிள் லுக்லேயே இருக்குது காயின் பேங்கிளில். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஸ்மால் சைஸ் காயின் யூஸ் பண்ணியிருக்கோம் 4 கட் பேங்கிளில். உங்களுக்கு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 2 கட் பேங்கிளில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் இன்பிட்வீனில் கேப் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 கட் பேங்கிளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ வீடியோ பிகினிங்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த காயின் வந்துட்டு நெக் பீஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே காசு மாலை பண்ணியிருக்காங்க அதை வச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி.
ஸோ இந்த மாதிரி காசு மாலையோடு நம்ம பேங்கிள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் செட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கோல்டோட கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக காயின் பேங்கிளை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.